வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில இன்னைக்கு கல்கி 2898 இதை பத்தி தான் நம்ம பார்க்க, இந்த ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான். கதை சிம்பிளா சொல்றேங்க. அதாவது என்னடான்னா, இந்த உலகத்துல இந்த பூமியில வந்து எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, மனிதர்கள் கொஞ்சம் குறைஞ்சி அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த வறண்ட பூமியா காட்டுறாங்க. அதை காசி மட்டும்தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல தான் நம்ம பிரபாஸ் இருக்காரு. அவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 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 கூலி மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அவர் வந்து மேல் உலகம், சுப்ரீம் காம்ப்ளெக்ஸ், அதாவது நல்ல நல்ல வசதியா வாழ ஒரு மனிதர்கள் நல்லா வசதியா வாழறதுக்கு அந்த இடம் வந்து உகந்த மாதிரி இருக்குது. இப்போ அங்கதான் ஒருத்தர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு பிரபாஸ்க்கு என்னன்னா, அந்த உலகத்துக்கு நம்ம போயிடணும், அதான் காம்ப்ளெக்ஸ் உள்ள போயிடணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல நம்ம தீபிகா படுகோனி, அழகான நடிகர், அவங்க வந்து அதுல வாழ்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியே வரணும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சம்பால் மக்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து அந்த தீபிகா படுகோனின்னு சொல்லல, இந்த இந்த உலகத்தை காக்கிற கடவுள் வந்து அங்க இருக்காரு, அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்காரு. அதை அவர் எப்படியாவது அங்கிருந்து கொண்டாந்து நம்ம பூமியை காப்பாற்றணும் இப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. இப்போ ஆனா எங்க இருக்கிறாரு அந்த கடவுள்னு தெரியாது. தீபிகா படுகோனி வயிற்றுல தான் அந்த குழந்தையா அந்த உற்பத்தியா இருக்காரு. இப்போ தீபிகா படுகோனியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ்ல, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம பிரபாஸ் நுழையணும்னு இருக்காருல்ல, இப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கிடைக்குது. அதாவது என்னன்னா, நீ வந்து இந்த தீபிகா படுகோனியை மறுபடியும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள கொண்டாண்டிங்கன்னா, அது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இங்கே வாழறதுக்கு நாங்கள் அந்த இது வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டாஸ்க் கிடைக்குது. இதுதாங்க கதை சிம்பிளா. இதை வந்து மேக்கிங் ரொம்ப பிரமாதம். அதாவது உலக தரத்தில் மேக்கிங் நாகார்ஜுன் டைரக்டர், ரொம்ப நாகார்ஜுன் அஸ்வின் ரொம்ப டைரக்டர் ரொம்ப நல்ல எடுத்திருக்காரு பிரமாதமா. ஏன்னா நம்ம சந்தோஷ் நாராயணா மியூசிக்கு நல்லாவே இருக்கு. அதாவது எப்படின்னா, சில பேருக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நல்லாவே படம் பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ், அதாவது எப்படின்னா, இது கமல் நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு 2-3 சீன்ல மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு செகண்ட் பார்ட்ல நல்ல ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு லீட் கூட விட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பெங்காலி நடிகர், மலையாள நடிகர், எல்லா ஆக்டர்ஸும் இதுல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் பட்ஜெட் எப்படி ஒரு 700-750 கோடிக்கு பிரம்மாண்டமா வந்திருக்கு படம். ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு மேக்கிங் அடாடாடாடாடா என்ன மாதிரி வடிவமைச்சுக்கிறாங்க. என்ன பிரபாஸ் மட்டும் இல்லை, அந்த புஜ்ஜு காரு, ஆஹா, அது இவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க குரல் கொடுத்து ரொம்ப அழகா, நான் இன்னொன்று ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். இல்லை, அழகாவே இருக்கு, ரொம்ப அழகா படம். நல்லா நான் அந்த இது காருக்கு ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது. இப்படி இதுதாங்க. இதை வந்து இன்னொன்று தெரியுமா, இந்த படம் வந்து ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் ஏன்னா புரியல இல்லையா மக்களுக்கு. அதாவது என்னன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இது எல்லா லாங்குவேஜ் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் தெலுங்குல அவங்களுக்கு பர்ஃபெக்டா, அவங்களுக்கு ஏன்னா தெலுங்கு படம்னால பர்ஃபெக்டா அவங்களுக்கு புரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் புரியாது. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தடுமாறி தான் புரியுது. செகண்ட் ஹாப் செம்ம 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 அடி தூள். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆக்டரும் பிரமாதம். அமிதாப்பை பத்தி ஏன் சொல்லலைங்க, அதுதாங்க மெயின். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு என்னடான்னா, இதுல வந்து அமிதாப் அவர் ஹைட்டுக்கு அதுக்கும் சும்மா அவருக்கு ட்ரெஸ்ஸஸ் என்ன, அவர் டைலாக்கு எல்லாம், அதாவது எப்படின்னா, இப்போ எனக்கு நம்ம பிரபாஸ் ஹீரோவா இல்ல அமிதாப் ஹீரோவா அந்த அளவுக்கு எனக்கு தோணுதுங்க. என்ன கேட்டீங்கன்னா, பிரபாஸோட அமிதாப் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிக்குது. கெட்டப் அந்த நிக்கிற ஸ்டைலு, ஆஹா,
இவருக்கோசமே வெயிட் பண்ணி 1 2 3 வாட்டி நான் படம் பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் அமிதாப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு படம். நல்லா இது நல்லாவே இருக்கு. ஆனா நம்ம கொடுக்குற ஒரு 200 ரூபாய்க்கு ஒர்த்து தான் படம். சூப்பர். இதைத்தாங்க நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிரபாஸ்க்கு ரொம்ப இந்த படம் ஹாப்பினஸா கொடுத்துருக்கு. சரி, அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி அந்த எனக்கு எப்பவும் போல அந்த ஆதரவை தாங்க. வெல்கம்.